அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் ஒரே தஹஜ்ஜத்தில் நமக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இலகுவான ஒரு அமல் தான். இதற்கு 15 நிமிடங்கள் நம்ம செலவு செஞ்சோம் அப்படின்னா போதும். அதற்கு பிறகு நீங்கள் லட்சக்கணக்கான தேவைகளை எழுதி வச்சு கேட்டால் கூட அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மறுக்காம கபூலாக்குவான். ஏன்னா இதை ஓதி லட்சக்கணக்கான மக்கள் பலனடைஞ்சிருக்காங்க. இதை யார் எப்போ ஓதினாலும் துஆ கபூலாகும். அதுவும் தஹஜ்ஜுத்துல இதை ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமல். ஏன்னா நம்மள பலருமே தஹஜ்ஜுத்துல இந்த திக்ர ஓதி நிறைய முறை வெற்றியை பார்த்துருப்போம். எனவே இந்த புனிதமான ரமலான் மாதத்துல அதுவும் சிறந்த தஹஜ்ஜுடைய வேளையில ஓதி பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்வீங்க. ஏன்னா நமக்கு எப்பவுமே தஹஜ்ஜத் அப்படிங்கிறது உயர்ந்த நேரம். அதுலேயும் ரமலான்ல இருக்கக்கூடிய தஹஜ்ஜத்துடைய நேரம் என்பது நம்மால சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு பரக்கத்தான ரஹ்மத்தை பொழியக்கூடிய, இன்னும் பல மடங்கு நமக்கு இரட்டிப்பு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். எனவே அந்த நேரத்தில் எப்படியாவது இந்த ரமலான் முடியறதுக்குள்ள ஒரு தஹஜ்ஜத்துலையாவது இந்த திக்ரை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க. உங்களுடைய வாழ்நாள் தேவைகள் அனைத்தையும் நீங்கள் எழுதி வச்சு கேட்டால் கூட அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அப்படியே கபூலாக்குவான். ஏன்னா இது அப்படிப்பட்ட வார்த்தை, அல்லாஹுவுக்கு பிடிச்ச வார்த்தை. அல்லாஹுவுக்கு பிடிச்ச நேரத்தில் அல்லாஹ் நம்மோடு பேசக்கூடிய நேரத்தில் நம்ம இதை சொல்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இப்போது அந்த திக்ரு என்ன, எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுதான் ஹுவல்லாஹு, அவனே அல்லாஹ் அப்படிங்கிறத 1000 முறை நம்ம தஸ்பீஹ் செய்யணும். அதற்கு பிறகு யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீமு யா அரஹமர் ராஹிமீன் அப்படிங்கிறத 100 முறை நீங்கள் தஸ்பீஹ் செய்யணும். ஒரே ஒரு தஹஜ்ஜத்தில் நீங்கள் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா போதுமானது. ஏன்னா நம்மள பலருமே யா ரஹமர் ராஹிமீன் அப்படிங்கிறத தஹஜ்ஜத்தில் ஓதி பலனடைஞ்சிருப்போம். இது ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்குமே பலன் கொடுத்துருக்கு. இஸ்முல் ஆலம், அல்லாஹுவுக்கு பிடிச்ச அல்லாஹ்வினுடைய பெயர். இந்த பெயரை சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக தருவான். யாரையுமே கைவிட மாட்டான். அந்த அளவு இது ஒரு பெஸ்ட்டான ஒரு அமல். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை நீங்கள் எழுதி வச்சுட்டு கூட நீங்கள் ஏதாவது ஒரு தஹஜ்ஜுலையாவது நீங்கள் இந்த முறையில் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன ஆசைப்படுறீங்களோ, உங்களோட வாழ்நாள் முழுக்க நீங்கள் எப்படி வாழணும் அப்படின்னு லட்சிய கனவு வச்சுருக்கீங்களோ அதை அனைத்தையுமே கேளுங்க. எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நேரத்தில் எதை கொண்டு கேட்டால் அல்லாஹ் பதில் தருவானோ அதை கொண்டு தான் நம்ம கேட்குறோம். அதனால் கண்டிப்பாக அர்ஹமர் ராஹிமீன் கண்டிப்பாக நம்மளோட ஒவ்வொரு துஆவையுமே கபூலாக்கி தருவான். இன்னும் இது போல அமல்களை எல்லாம் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி அமல்களை அதிகப்படுத்திக்கிட்டே நம்ம போனோம் அப்படின்னா, இந்த ரமலானை அலங்கரித்தோம் அப்படின்னா, வரக்கூடிய ஒரு வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கனவுல கூட நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது. அதை நீங்கள் அனுபவிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ரமலானில் ஒரு அமல் அப்படிங்கிறது அன்றைய தினத்தோடு நமக்கு முடியறது கிடையாது. வருடம் முழுவதும் நமக்கு அதனுடைய ரஹ்மத் பரக்கத் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் ஒரு தஹஜ்ஜுலையாவது இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இதனுடைய பலன் உங்களுக்கு வருடம் முழுவதும் தெரியும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த திக்ரை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளோட தயாரிப்பில் இது போல் சிறந்த வஜீஃபாக்கள் எல்லாம் போட்டு, இன்னும் இஸ்திக்ஃபார், ஸலவாத்துக்கள், துஆ கேட்கக்கூடிய முறை, இன்னும் நிறைய நபர்கள் கேட்டுட்டு இருந்த தலாயிலுல் ஹைராத் தமிழில் இன்னும் 10 பெரிய சூறாக்கள் அரபி தமிழில் போட்டு நம்ம அழகாக கொடுத்தது தான் அற்புத வஜீஃபாக்கள் கிதாப். இந்த கிதாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது தமிழில் 30 ஜூஸ் குரானும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அல்லது கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த பரக்கத்தான ரமலானில் உங்களுடைய ஒவ்வொரு துஆவிலையும் என்னையும் சேர்த்துக்கோங்க, எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.